ஃபார்ம் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர் ஆர் பார்ட்னர்ஷிப். சரி, ஆர்கனைசேஷன் எந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், நம்ம தனியாக ஆரம்பிக்கலாமா, சோல் ப்ரொப்ரைட்டரா இல்லை பார்ட்னர்ஷிப்பா, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஏற்கனவே இருக்க லெசனில் பார்த்தோம். அது வந்து முதல்ல சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம பார்ட்னர்ஷிப்பாக பண்ண போகிறோமா யார் கூட சேர்ந்து, இல்லை நம்ம தனியாகவே பண்ண போகிறோமா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா, இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். Location of the business. Special care should be taken while selecting the location of the business. An entrepreneur can start business in his own premises or in a rented premises. It can be located at the marketplace, in a commercial complex, or in an industrial estate. While deciding the location, the entrepreneur should consider various factors like sources of supply, raw materials, nearness to the market, availability of labor, transportation, banking and communication facilities, etc. Factories should be preferably located near the source of raw materials and the place that is well connected with the rail and road transport facility. The retail business should be started near residential area or the marketplace. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, அது எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம் அந்த லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்கனாக்கா அந்த ஃபேக்ட்ரியில் உருவாகிற மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் டக்குன்னு போய் வேறு ஒரு ஊருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாக்கா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் இது பக்கத்தில் இருந்தால் தான் அது சரியாகும். இல்லை இப்போ சுகர் ஃபேக்ட்ரினாக்கா நம்ம சுகர் அதிகமாக, தட் இஸ் சுகர் கேன், கரும்பு வயல்கள் அதிகமாக இருக்க ஏரியாவில் நம்ம பண்ணதான் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாமே கம்மியாகும், ஈஸியாகவும் நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் வழியாக எங்கே நமக்கு பக்கத்தில் கிடைக்குதோ, கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எங்கே கிடைக்குதோ, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, லேபரு, பேங்கிங்கு, மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கிறது, ரா மெட்டீரியல் சப்ளை ஈஸியாக கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு ஃபேக்ட்ரியோட லொக்கேஷன் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Availability of laborers, workforce and employees. An entrepreneur cannot run the business alone. He has to employ people to help him. Skilled and semi-skilled workers have to be recruited particularly for manufacturing works. Before starting the business, the entrepreneur must find out whether he will be able to get a right type of employees for the activities involved. So, அடுத்த முக்கியமான விஷயம் எதுனாக்கா வேலை செய்கிறதுக்கு உண்டான ஆளுங்க. இவங்க பார்த்திங்கனாக்கா ஒரு பிஸ்னஸ்மேன் தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது, எல்லா வேலையும் செய்ய முடியாது. அவங்க வந்து நிறைய ஆட்களை வந்து எடுப்பாங்க. அது ஸ்கில்டாக இருக்கட்டும், செமி ஸ்கில்டாக இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஆட்களை எடுப்பாங்க, இந்த மேனுஃபேக்சர் ப்ராசஸாக இருந்துச்சுனாக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு என்டர்ப்ரனர் வந்து கரெக்டான டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸை வந்து அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த எம்ப்ளாயிஸுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு அவங்க சூட்டபுளாக அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.